ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வந்து சிஎஸ்கேவோட வின்னிங் மொமெண்டம் தான் பத்தி பார்க்க போறோம். இதான்டா நம்ம சிஎஸ்கே, இதானா வின்னிங் மொமெண்டம். ரொம்ப நாளா பார்த்தீங்கன்னா, நம்ம மிஸ் பண்ணிட்டு இருந்த பழைய சிஎஸ்கேவ ஜெயப்பாக்கத்துல பார்க்க முடிஞ்சது. நம்ம என்ன தப்பு பண்ணோமோ, அந்த தப்ப வந்து கத்துக்கிட்டு ஒரே மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணிட்டு, என்ன ரிசல்ட் வரும்னு வந்து மேட்ச்ல நம்ம டீம் வந்து காட்டிட்டாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல சிஎஸ்கேவோட மிராக்கிள் வின்னுக்கு காரணமான பிளேயர்ஸ், கேப்டன்சி சேஞ்சஸ் மற்றும் பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவ்ஸ் பத்தி டீட்டெயிலா பத்தி தான் பேச போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல சிஎஸ்கே மேனேஜ்மென்ட்க்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஃபேன்ஸ் எல்லாரும் என்னென்ன மாற்றங்கள் வேணும்னு கேட்டாங்களோ, அத சரியா பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அகில் ஹுசைன் பார்த்தீங்கன்னா, மற்றும் வந்து குர்ஜப்னீத் சிங்க வந்து டீமுக்குள்ள கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு பலத்த கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். பிரசாந்த் மற்றும் கார்த்திக் சர்மா வந்து சப்ஸ்டியூட்ல வச்சுட்டு, அகில் ஹுசைனும் பார்த்தீங்கன்னா, இம்பாக்ட் பிளேயர கொண்டு வந்தது தான் மேட்சோட டர்னிங் பாயிண்ட்டு. அவர் நோ பால் போட்டாலும், பவர் பிளேல பார்த்தீங்கன்னா, வெறும் 10 ரன் கொடுத்து பிரஷர வந்து மெயின்டெயின் பண்ணாரு. இதுதான் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பிளானிங்ன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டன் சஞ்சு சாம்சன் தான். முதல்ல 3 மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து சரியா ஆடலன்னு எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க. ஆனா வந்து எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாருன்னு சொல்லலாம். என்ன ஒரு கிளாஸ் இன்னிங்ஸ் தெரியுமா? எல்லா பாலையும் அடிக்கணும்னு அவர் நினைக்காம, முதல்ல பவுண்டரீஸ் மட்டும் அடிச்சு கான்ஃபிடன்ஸ ஏத்திக்கிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, சிக்ஸர் மழைய வந்து பொழிஞ்சாரு. சஞ்சுவோட இந்த செஞ்சுரி பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாவே அமைஞ்சது. பேட்டிங் மட்டும் இல்லாம, ஃபீல்ட்ல பார்த்தீங்கன்னா, பவுலர்ஸ் கிட்ட பேசுறது, ஃபீல்ட் செட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லீடராவே சஞ்சு வந்து நேத்து ரொம்ப ஆக்டிவாவே தெரிஞ்சாரு. இது டீமுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் இது. ருத்ராஜோட கேப்டன்சிய பத்தி பேசியே ஆவணும். பவுலிங்ல பார்த்தீங்கன்னா, ரொட்டேஷனல் நெறைய இம்ப்ரூவ்மென்ட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சது. முக்கியமா ஃபீல்டிங்ல 2024ல நாம் பார்த்த அந்த துடிப்பான சிஎஸ்கே ஃபீல்டிங்க திருப்பி காமிச்சிருக்காரு. பிரேவிஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு லக்கி சாம்னே சொல்லலாம். அவர் பாயிண்ட்ல நின்னப்போ பண்ண அந்த ஃபீல்டிங்கு ரன்ஸ பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கட் பண்ணுச்சு. ருத்ராஜ், சஞ்சு பார்த்தீங்கன்னா, பிரேவிஸ் 3 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா, டிசிஷன் எடுக்கிறது பார்க்கவே பார்த்தீங்கன்னா, நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். கடைசியா பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம எல்லாத்தோட வந்து ஃபேவரைட் பார்த்தீங்கன்னா வந்து, த மேன் ஆஃப் த மேட்ச் ஜேமி ஓட்டன் தான். 4 ஓவர் போட்டு 4 விக்கெட் எடுத்து வெறும் 18 ரன் தான் கொடுத்தாரு. சிஎஸ்கேக்கு ஒரு சரியான டெட் பவுலர் இல்லையேன்னு கவலைப்பட்டப்போ, நான் இருக்கேன்னு வந்து நின்னாரு. ஹார்ட் லென்த்ல வந்து பால போட்டு டெல்லி பேட்ஸ்மேன்கள பார்த்தீங்கன்னா வந்து திணற அடிச்சுட்டாரு. ஜேமி ஓட்டன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைட்டிங் மிஷின் மாரி ஆடுறது சிஎஸ்கேக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட். இப்போ சிஎஸ்கேவோட பார்த்தீங்கன்னா, ரெடெம்ப்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதே மொமெண்டத்தோட அடுத்த மேட்சும் ஜெயிச்சா, இந்த சீசன் பார்த்தீங்கன்னா நம்ம தான். நீங்க வந்து யாரோட பெர்ஃபார்மன்ஸ அதிகமா என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா பை சி யூ.